ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கான இந்தியன் ஸ்குவாடு நேற்று ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு ஸ்குவாடு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியாலையும் சரி, நிறைய கிரிக்கெட் எந்தூசியாசிஸ்டும் சரி இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னா அது இந்த சீரீஸுக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்குவாடுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருப்பாங்க, யார் யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், ரோஹித் சர்மா வருவாரா, கேப்டன்சி எடுப்பாரா, T20 வேர்ல்டு கப் ஆடுவாரா, ஏன்னா அவரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு கிரிக்கெட் T20 விளையாண்டு, அண்ட் விராட் கோலியோட கேட்டகரி என்ன, எங்க பிக்ஸ் பண்ணுவாங்க, நிறைய கேள்விகள் போய்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி நேற்றுக்கான ஸ்குவாட் வந்துருச்சு. பட் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இவர் இல்ல அவர் இல்ல, ஏன் இவரை எடுக்காம இவரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அண்ட் அதுக்கான ஒரு டிபேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல உங்க எல்லாருக்குமே ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஏன் இந்த பிளேயர்லாம் டிராப் ஆயிருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்ட்டு அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலி கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட T20 சைட ஒரு யங் டீம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை வந்து அதுல வந்து ட்ரை பண்ணி இப்போ ஒரு டீமா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா ODI வேர்ல்டு கப் இயர் அப்படிங்கிறதுனால இந்த மெயின் டீம் வந்து ஃபுல்லா அந்த ODIல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏசியா கப் வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நடந்த இந்த ஏசியன் கேம் அப்புறம் குட்டி குட்டி T20 சீரிஸ் எல்லாத்துலயுமே யங் டேலண்ட்ஸை தான் கொண்டு போய் அனுப்புனாங்க. ஸோ இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லா யங் டேலண்ட்ஸை நீங்க விளையாட விட்டுட்டு வேர்ல்டு கப் வரப்போகுது அப்படிங்கிறதுனால சீனியர் பிளேயர்ஸை உள்ள கொண்டுட்டு வர்றதுங்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த சீனியர் பிளேயர்ஸ் யாருமே கடந்த 1.5 வருஷமா வந்து T20 கிரிக்கெட்டே விளையாடலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த ஸ்குவாட் இப்படி ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஈவன் தோ T20 வேர்ல்டு கப்புக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸை தான் அனுப்புவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு பிளேயரா ஏன் டிராப்டு அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி ருத்ராஜ் கெய்க்வாட், அவர் டிராப்டு கிடையாது, ரூல்ட் அவுட். அவரோட ஃபிங்கர்ல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இன்ஜுரியிலேருந்து அவர் ரீகேப்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இன்கேஸ் அவர் ஃபிட்டா இருந்திருந்தாரு அப்படின்னா டெஃபினெட்லி இந்த டீம்ல இடம் பிடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா சூரியகுமார் யாதவ், அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீமை லீட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படிங்கிறதுனால. பட் அவருக்குமே காலில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு ரீகேப்ல இருக்காரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சரியாகாது. ஈவன் தோ IPL டைம்ல தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அவரையும் இதுக்குள்ள நம்ம கொண்டுட்டு வர முடியாதுங்கிறதுனால அவரும் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா, நான் சொல்லவே தேவையில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும், அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில இருக்கிறதுனால ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. ஓகே, பட் இதுக்கப்புறம் நான் சொல்ல பேருக்கு தான் நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி KL ராகுல இந்த ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயமா இருந்திருக்கும். ஈவன் தோ கிரிக்கெட் எந்தூசியாசிஸ்டே இதை பத்தி நிறைய டிபேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னா, KL ராகுல T20 சைடுல நம்மளோட BCCI டீம் பார்க்கவே கிடையாது. பிகாஸ் KL ராகுல ODI அண்ட் டெஸ்டுக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா டெஸ்ட் அண்ட் ODIல அவர் வந்து ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க போல. பிகாஸ் இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் இருக்கு. ஸோ அடுத்த செட் ஆஃப் ODI இதுல வந்து அவர் ரொம்ப மெயின் ஆளா இருக்கணும். ஈவன் தோ கேப்டன்சி பண்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால ODI அண்ட் டெஸ்ட்ல அவர் ரொம்ப மெயினா பாக்குறதுனால தான் T20 சைட்ல அவரை வந்து டிராப் பண்ணிருக்காங்க. ஈவன் தோ இந்த IPL அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா மேபி T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவர் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா சேம் KL ராகுலுக்கு என்ன சொன்னனோ அதே தான் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் ரீசென்ட் டைம்ஸ்ல கிடைச்ச T20 வாய்ப்பை நல்லா தான் பண்ணாரு, ஒரு 50+ ஸ்கோர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவரை வந்து டெஸ்ட் அண்ட் ODIல தான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்றாங்க. அவர் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் அப்படிங்கறத BCCI மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு யங் டீம் விளையாண்டுட்டு இருக்காங்க. திலக் வர்மா மாதிரி பிளேயர்ஸ் அந்த மிடில் ஆர்டரை பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் போறதுனால அந்த பையனுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காம போகும். ஸோ அதனால மட்டும்தான் ஸ்ரேயஸ் ஐயரை வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்றாங்க. அண்ட் ஈவன் தோ நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ODI அண்ட் டெஸ்ட்ல தான் அவரை நிறைய பார்ப்போம். T20 சைட் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நிறைய யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷான் கிஷனை டிராப் பண்ணது எனக்கு உண்மையிலுமே பெரிய சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல இந்த பையனை கூட்டிட்டு போறாங்க, வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில மேட்ச் அங்கங்க விளையாண்டுருக்காரு. அவரே ஒரு லெவலுக்கு மேல எனக்கு மென்டல் ஃபிட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டான அந்த டெஸ்ட் சீரிஸை வந்து வித்ட்ரா வாங்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டேன், KL ராகுல் இருக்காரு, அவருக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மென்டலி அவர் வந்து நல்லா கிடையாது. ஓகே, மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். அவரே கேட்டு என்னை வந்து ரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். அதனால இல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்திருக்கலாம். பிகாஸ் இஷான் கிஷனை நீங்க எங்க பொசிஷன் பண்ணுவீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல தான் பாப்பீங்க. மிடில் ஆர்டர் ஒரு ODIல நல்லா விளையாண்டார் ஒரு சில கேம்ஸ். பட் T20 அப்படின்னு வர்றப்போ அவரை நீங்க ஓப்பனிங்ல தான் நல்லா பாப்பீங்க. பட்
பட் ஓப்பனிங்ல ஆல்ரெடி ஜெய்ஸ்வால், கில், ருத்ரா ஜெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹித் சர்மா வேற ஒரு பயங்கரமான இது இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால இஷான் கிஷன் டிராப் பண்ணப்பட்டிருக்கலாம். இஷான் கிஷன் டிராப் ஆனதுக்கு 2 ரீசன். ஒன்னு அவரோட மென்டல் ஃபெட்டிக், அப்படி இல்லை அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் இனிமே அப்படிங்கிறது ஒரு காலப்பா இருக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அடுத்து வந்து இங்கிலாந்து சீரிஸ் இருக்காண்டு அவர் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுகிட்டே இருக்காரு வேர்ல்டு கப்ல இருந்து. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை ரெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க, அவரை டிராப் பண்ணல. முகமது சமி பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல ஓடிஐ வேர்ல்டு கப் பயங்கரமா பண்ணாரு. அண்ட் எப்படி சொல்றது, ஒரு எங்கேருந்துப்பா வந்தாரு இவரு அப்படின்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஜுரி தான், அதனாலதான் இந்த டெஸ்ட் சீரிஸுமே விளையாடல அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் பண்றதுக்கான முக்கியமான காரணம், வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜாவோட சிச்சுவேஷன் தான் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு பர்ஃபெக்டான ஆல்ரவுண்டர், எதுக்கு அவரை டிராப் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு டபுள் ப்ளோ தான். 2 ரீசன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா அக்ஷர் பட்டேல் 2015 காலகட்டத்திலேருந்தே டீம்ல இருந்துகிட்டு இருக்காரு. பட் ஜடேஜா இருக்கிறதுனால அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. கடந்த ஃபியூ மந்த்ஸா அக்ஷர் பட்டேல் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால மேபி ரவி ஜடேஜாவுக்கு பதிலா அக்ஷர் பட்டேலை இதுக்கப்புறம் அவங்க T20 பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஈவன் தோ ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவரோட எண்ட் ஆஃப் த கரியர்ல இருக்காரு. இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் தான். அப்படியும் கரெக்டா சான்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அக்ஷர் பட்டேல் இனிமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பதான் நான் ஜி நியூஸ்ல படிச்சேன், ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஏதோ இன்ஜுரி கன்சர்ன் இருக்காமா. மேபி அவருக்கு அந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் அப்போ இன்ஜுரி ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த இன்ஜுரி கன்சர்னும் ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பட் ரவீந்திர ஜடேஜா ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டருங்க, அவரை ஒதுக்கவே முடியாது நீங்க டீம்ல இருந்து. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி கன்சர்னா இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஜி நியூஸ்லையும் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா யுஸ்வேந்திர சகால் இனிமே இந்தியன் டீம் நினைச்சு பார்க்க தேவையில்ல. மேபி இப்படி சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா தெரியலாம், பட் அதுதாங்க உண்மை. ரீசன் என்னன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு பவுலரா இந்தியா ஆடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட 2 இல்ல 3 ஸ்கில் தேவை. ஏன்னா நீங்க ஒரு பவுலரா மட்டும் உள்ள போகவே முடியாது. இன்கேஸ் நீங்க ஒரு பவுலரா உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க டீசெண்டா பேட்டிங் ஆட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அது ரேல்ஸ் ஒரு நல்ல ஃபீல்டரா இருக்கணும். இல்லப்பா எனக்கு ஃபீல்டிங்கும் வராது, எனக்கு பேட்டிங்கும் வராது, நான் ஒரு நல்ல பவுலர் அப்படின்னீங்கன்னா நீ தேவையில்லப்பா 3மே வச்சிருக்க, இல்ல இந்த 3 ஸ்கில்ல 2 ஸ்கில் வச்சிருக்க பிளேயர் என்கிட்ட இருக்கான், நான் அவனை வச்சு விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நம்மளோட டெய்லண்டர்ஸோட பேட்டிங் பத்தி நிறைய பேசப்படுது இல்லையா, பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யுஸ்வேந்திர சகலுக்கு பேட்டிங்கே ஆட தெரியாது. அதாவது எப்படி ஒரு குழந்தை மாதிரி அவர் பேட்டிங்ல, ஃபீல்டிங் நான் சொல்லவே தேவையில்லை அவர் என்ன மாதிரி பண்ணுவார் அப்படின்ட்டு. இப்போ அவரோட காம்படிட்டர்னு எடுத்தீங்கன்னா நீங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் 3D பிளேயர், அவர் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார், பேட்டிங் நல்லா பண்ணுவார், பவுலிங் எக்ஸ்ட்ரானரியா பண்ணுவார். ஸோ நீங்க இப்படி பார்க்குறப்பே வந்து சின்ன பையன் வேற வாஷிங்டன் சுந்தர், ஸோ அந்த பையனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ யுஸ்வேந்திர சகல் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் எண்ட் ஆஃப் அன் இயரா அவருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஓரளவுக்கு நல்லா டொமஸ்டிக் பண்ணாருன்னு தான் ஓடிஐ எடுத்துட்டு போனாங்க. பட் ஓடிஐக்கு போனாலும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இல்லை பிளேயிங் லெவலில். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ரீசன்ஸ் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் டிராப் ஆனதுக்கு. ஸோ மேபி இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பா படுது, இல்லை ப்ரோ இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இவங்களை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அடுத்த பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.